1971 இந்த ஆண்டு ஒரு போரின் முடிவு மட்டுமல்ல, ஒரு புதிய நாட்டின் பிறப்பு. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சரணடைவு. இந்தியாவின் மிகப்பெரிய இராணுவ வெற்றிகளில் ஒன்று. 13 நாட்களில் உலக வரலாற்றை மாற்றிய இந்தியா பாகிஸ்தான் போரை பற்றி பார்க்கலாம். 1971 ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றியடைந்தது. வங்கதேசம் என்ற தனிநாடு உருவாக காரணமாக இருந்த இந்த போரில் பாகிஸ்தான் படைகள் சரணடைந்த நாளான டிசம்பர் 16 ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதுவரை கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த நிலப்பகுதி இந்த போருக்கு பிறகுதான் வங்கதேசம் என்ற தனி நாடாக உருவானது. அதற்கு வித்திட்ட 1971 சுமார் 13 நாட்கள் நடந்த அந்த போர் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரிவினைக்கு பின் இன்றைய பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்றும், இன்று தனி நாடாக உள்ள வங்கதேசம் கிழக்கு பாகிஸ்தான் என்றும் அழைக்கப்பட்டன. கிழக்கு பாகிஸ்தானில் பாகிஸ்தானிடம் இருந்து பிரிந்து தனிநாடு ஆவதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். மார்ச் 26, 1971 அன்று கிழக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக பாகிஸ்தானிடமிருந்து பிரிய வேண்டும் என்ற கோரிக்கையை அறிவித்தது. பாகிஸ்தானில் வங்காள மொழி பேசிய மக்கள் மோசமாக நடத்தப்பட்டதோடு தேர்தல் முடிவுகளிலும் குளறுபடி செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. இதனால் ஆத்திரமடைந்த கிழக்கு பாகிஸ்தான் மக்கள் மேற்கு பாகிஸ்தானுக்கு எதிராக விடுதலை போரை தொடங்கினார்கள். அப்போதைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி கிழக்கு பாகிஸ்தான் மக்களுடைய விடுதலை போருக்கு முழு ஆதரவு கொடுத்தார். ஏப்ரல் மாதத்தில் அவர் அப்போதைய இந்திய இராணுவ தளபதி சாம் மேனஷாவிடம் பாகிஸ்தானோடு போருக்கு செல்ல தயாராக இருக்கிறாரா என்று கேட்டார். இந்நிலையில் 1971 ஆண்டு டிசம்பர் 3 ஆபரேஷன் கெங்கிஸ்கான் என்ற பெயரில் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவின் 11 விமான படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தின. இந்திய நாட்டு மக்களிடம் வானொலி வாயிலாக பேசிய பிரதமர் இந்திரா காந்தி, இந்த தாக்குதல் போருக்கான ஓர் அறிவிப்பு, அதற்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்துள்ளது என்று கூறினார். மேலும் முழு வீச்சில் போரை தொடங்குமாறும் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கியது. இராணுவம், கடற்படை, விமானப்படை அனைத்தையும் களமிறக்கி தரைவழி தாக்குதல், வான்வழி தாக்குதல், கடல்வழி தாக்குதல் என்று மும்முனை தாக்குதலை பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்டது. மேற்கே இந்தியாவிற்குள் பாகிஸ்தான் படைகள் நுழைந்து விடாமல் தடுப்பதும், கிழக்கே டாக்காவை கைப்பற்றுவதும் இந்திய படைகளின் குறிக்கோளாக இருந்தது. பாகிஸ்தானின் கடற்படை இந்திய கடற்படையை ஆழ்கடல் போரில் எதிர்க்கும் அளவுக்கு மட்டுமன்றி தற்காப்பு போர் புரியும் அளவுக்கு கூட வலிமையான நிலையில் அப்போது இல்லை. ட்ரைடென்ட், பைத்தான் என்ற குறியீட்டு பெயர்களின் கீழ் இந்திய கடற்படை கராச்சி துறைமுகத்தை டிசம்பர் 4, 5 மற்றும் 8, 9 ஆகிய திகதிகளில் தாக்கியது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டிசம்பர் 9 பாகிஸ்தானுடைய ஹேங்கோர் நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் இந்தியாவுக்கு சொந்தமான INS குக்ரி என்ற போர்க்கப்பல் மூழ்கியது. டிசம்பர் 3 பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை பதிலடி கொடுத்த பிறகு பாகிஸ்தான் விமானப்படை தற்காப்பு தாக்குதலில் ஈடுபட தொடங்கியது. மேற்கு பாகிஸ்தானில் டிசம்பர் 8 இந்தியா வெற்றிகரமான வான்வழி தாக்குதலை விமானப்படை தளம் ஒன்றை இலக்கு வைத்து நடத்தியது. இந்த போரில் நடைபெற்ற வான்வழி தாக்குதல்களில் பாகிஸ்தான் விமானப்படை சுமார் 60% விமானங்களை இழக்க நேர்ந்தது. தரைவழி தாக்குதலில் பாகிஸ்தான் படைகளில் 8000 பேர் கொல்லப்பட்டனர், 25,000 பேர் காயமடைந்தனர். இந்திய படைகளில் 3000 பேர் கொல்லப்பட்டனர், 12,000 பேர் காயமடைந்தனர்.
ஆயுதம் தாங்கிய வாகனங்களின் இழப்பும் பாகிஸ்தான் தரப்பிலேயே அதிகமாக இருந்தது. 13 நாட்களாக நடந்த இந்த போரில் டிசம்பர் 15ஆம் திகதியன்று இந்த போர் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியது. அடுத்த நாளான டிசம்பர் 16ஆம் திகதியில் பாகிஸ்தான் இராணுவ ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி இந்திய இராணுவத்திடம் 93,000 படைவீரர்களோடு சரணடைந்தார். இந்த போருக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாகவும் மேற்கு பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தானாகவும் பிரிந்தன. இந்த போரில் பிரிந்த பல குடும்பங்கள் இன்று வரை இணைய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுவது உண்டு. லடாக் யூனியன் பிரதேசத்தில் வடக்கு பகுதியில் வெகு தூரத்தில் டுர்டுக், டியாக்சி, சாலுன்கா, தாங் ஆகிய 4 கிராமங்கள் உள்ளன. போரின் போது இந்திய ஆளுகையின் கீழ் இவை வந்தன. இந்தியாவின் வடக்கில் லடாக்கின் எல்லையில் இந்த குக்கிராமங்கள் ஷியோக் நதியையொட்டி காரகோரம் மலைச்சிகர பாதுகாப்பு பிரிவினரின் காவலுக்கு உட்பட்ட பகுதிகளாக இருந்தன. லடாக் பகுதி புத்த மதத்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதி. இந்த கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டும் பால்டி மொழி பேசும் முஸ்லிம்களாக இருந்தனர். 1971 வரையில் இந்த 4 கிராமங்களும் பாகிஸ்தானின் பகுதிகளாக இருந்தன. ஆனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் ஏற்பட்டதை அடுத்து அவற்றின் அடையாளம் மாறியது. 2010 வரையில் சுற்றுலா பயணிகள் இங்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. 2010இல் டுர்டுக் கிராமத்துக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த கிராமங்களிலிருந்து சுமார் 250 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் போரின் போது பிரிந்து போனதாக கிராமத்தினர் சொல்கிறார்கள். டிசம்பர் 16, 1971 அன்று பாகிஸ்தான் படைகள் இந்திய இராணுவத்திடம் சரணடைந்த நாளில் கிழக்கு பாகிஸ்தானிலிருந்து வங்கதேசம் என்ற தனிநாடு பிறந்தது. அன்றிலிருந்து வங்கதேசம் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான புதிய அரசாங்கத்தை இந்தியா அங்கீகரித்தது. அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வங்கதேசம் டிசம்பர் 16ஆம் திகதியை சுதந்திர தினமாக கொண்டாடுகிறது. இந்தியா பாகிஸ்தான் போரில் உயிரிழந்த வீரர்களை போற்றும் வகையில் அந்த நாள் விஜய் திவாஸ் என்ற பெயரில் இந்தியாவில் வெற்றி தினமாக அனுசரிக்கப்படுகிறது.